வெல்கம் டு வேணி குக்கிங் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா இடிச்சம்மந்தி. இடிச்சம்மந்திக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், உள்ளி, ஜீரகம், கறிவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உள்ளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய், ஜீரகம், கறிவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடிச்சம்மந்தி வச்சு நம்ம தோசை, இட்லி, சாதம் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தேங்காய் நல்லா கிளறிட்டே இருக்கணும், அடியில் பிடிக்காமல் தேங்காவை பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கூடவே தேவையான அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமுமே மிளகு பொடி படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலராயிட்டு நமக்கு வரும். அதை பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். அது கூடவே தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளியும் ஆட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதும் நல்ல ஒரு மணம் வரும். தேங்காயோட ஸ்மெல் பயங்கர நல்ல மணமாக இருக்கும். அது வராது. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விடாமல் திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இடிச்சம்மந்தி ரெடி. அதை ஒரு பாத்திரத்திலோடி மாற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் கூட சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடிச்சம்மந்தி 2 நாள் வரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோ நம்ம இடிச்சம்மந்தி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.